ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஈவினிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். மதியம் நல்லா சாப்பிட்டுட்டு தயாவை தூங்க வச்சிட்டேன். நானும் கொஞ்சம் நேரம் படுத்து அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்தாச்சு. காலையில் இந்த தட்டைப்பயிறு எடுத்து ஊற வச்சுருந்தேன். ஒரு 5 hours கிட்டே ஊறியிருக்கும். அதை வச்சு என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ, சரி ஓகே, தட்டைப்பயிறு வச்சு வடை பண்ணலாமா, கட்லெட் பண்ணலாமான்னு யோசிச்சு நிறையா ஐடியாஸ்லாம் வந்துட்டு போணுச்சு. சரி அதுக்கெல்லாம் எண்ணெய் நிறையா செலவாகுமே, இப்போ எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால தாளிச்சே சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு அதுக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வெங்காயம், மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை இது எல்லாமே குட்டி குட்டியாக கட் பண்ணி தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையுமே கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த தட்டைப்பயிரை குக்கரில் வச்சு ஒரு 5 to 6 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். இது நல்லாவே வெந்துருச்சு. வேகும் போது லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு வடை சட்டி எடுத்து அதில் 2 tablespoon ஆயில் விட்டுட்டு கடுகு போட்டுட்டு ஆல்ரெடி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெங்காயம், மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு வணக்கிக்கலாம். இது நல்லா வணங்கினதுக்கப்புறம் லைட்டாக வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அதையும் நல்லா வணக்கிக்கலாம். அதுக்கப்புறம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தட்டைப்பயிரை போட்டு கிளறிக்கலாம். நான் சேலம்ன்றனால நாங்கள் தட்டைப்பயிறுன்னு சொல்லுவோம். சென்னையில் நிறைய பேர் இதை காராமணின்னு சொல்கிறாங்க. உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதில் 1 கப் அளவு தேங்காய், துருவின தேங்காய் எடுத்து போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். தேங்காய் அடுப்பு ஆஃப் பண்ணுற ஸ்டேஜில் போட்டாலே போதும். கொஞ்ச நேரம் வணங்கினாலே அது நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அவ்வளோதான், சுவையான தட்டைப்பயிறு தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. தயா எழுந்து குளிக்க வச்சாச்சு. இதுக்கு நடுவில் ஏதோ என்ன பேசுகிறான்னு எனக்கு புரியலை. சரி மேக்கப் போடலான்ட்டு மேக்கப் போட்டேன். அந்த பொட்டு வைக்கிற அச்சு இருக்குது, அது எப்போவுமே தயா கிட்டே உனக்கு என்ன டிசைன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா அவள் எதனா ஒரு டிசைன் காட்டுவா. அதுதான் வச்சு விட்றது. எப்போவும் அவளுக்கு இந்த டிசைன் தான் வேணும்னு தெரிஞ்சு காட்டுறது இல்லை, அவளாக காட்டுவா. ஏதோ அம்மா கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு காட்டுவா. சரின்ட்டு நாமளும் அதே டிசைனை வச்சு விட்டுருவேன். கையில் பூசி காலில் பூசின்னு சொல்லிட்டு ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்படி ட்ரெஸ் எல்லாம் போட்டு முடிச்சோடனே தயாக்கு நல்லா குஷி ஆகிட்டா. அப்படி ஒரு ஹக் எடுத்துகிட்டு சரி ஓகே பால் காய வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு. தயாக்கு மட்டும்தான் பால் காய வைக்கலான்னு நினச்சேன். இருந்தாலும் டீ குடிக்காமல் இருக்க முடியாது இல்லையா, அதனால் எக்ஸ்ட்ரா பால் காய வச்சு டீக்கும் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். நான் இப்போ வரைக்குமே கடையில் வாங்கின ஹார்லிக்ஸோ செர்லாக்கோ பாப்பாவுக்கு கொடுத்ததில்லை. பால்வாடியில் வாங்குகிற சத்துமாவு தான் 1 ஸ்பூன் போட்டு கலக்கி பால் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் எனக்கு நான் டீ போட்டுக்க ஆரம்பிச்சிட்டேன். எங்கடா பாப்பாவை காணோமேன்னு திரும்பி பார்த்தா அவங்க டேடி ஒரு பழைய ஃபோன் விளையாடுறதுக்கு கொடுத்தாங்க. அதை எடுத்து வச்சு யார்கிட்டேயோ பேசிகிட்டு இருக்கா. அதோட என்னோடய டீயும் ரெடி ஆகிடுச்சு. அப்படியே டீ குடிச்சிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு பாப்பா கூட விளையாண்டுட்டு உட்காந்துட்டு இருந்தேன். அவள் அவகிட்டேருந்து அந்த தட்டைப்பயிறு வாங்கி நான் சாப்பிட்றதுனால எனக்கு வேணும் தனியாக கொடுன்னு சொல்லிட்டு ஒரே அடம் பண்ணிகிட்டே இருந்தான். நான் அவளை வெறுப்பேற்றி சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்புறமே தனியாக வச்ச உடனே அவள் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். வீக்கெண்டில் தான் தயாவோட டேடி வீட்டில் இருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட அன்னைக்கு மட்டும் க்ளோஸாக இருப்பாள், என்கிட்ட வரமாட்டாள். அன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் என்னை கண்டுக்க மாட்டாள். மற்ற நாள் ஃபுல்லாக என் கூட தானே இருக்கணும். அதனால் அவள் என்னை இறண்டிகிட்ருப்பாள், நான் அவளை இறண்டிகிட்ருப்பேன். மாறி மாறி வம்பு எழுதிட்டு இந்த மாதிரி தான் ஃபன் பண்ணிகிட்டே இருப்போம். வீட்டில் தனியாக ஒரு குழந்தைய பார்த்துக்கிறது எவ்வளோ கஷ்டம், சமாளிக்கவே முடியாது. அதுவும் கேர்ள் பேபியாக இருந்துச்சுன்னா சுத்தம். அவள் ஏதோ நமக்கு மாமியார் மாதிரி எவ்வளோ சண்டை போடுவா, சும்மா என்னென்னமோ மிரட்டுவா. இப்போ வேற பேச ஆரம்பித்ததுனால என்ன பேசுகிறான்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இருந்தாலும் அவள் இஷ்டத்துக்கு ஏதோ பேசிகிட்டு இருப்பாள். பதிலுக்கு நானும் ஏதாவது ஒன்று பேசிட்டு அப்படியே அந்த டே ஃபுல்லாக போயிடும். யாருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான், இப்படி தான் இன்றைக்கி என்னோடய ஈவினிங் ரொட்டீன் போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.